என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா அமையணும். எங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியே மருமகளா வரணும். மகேஷ், எதுக்கு கடவுளை கன்ஃபியூஸ் பண்ற? இத பாரு, அந்த சாமி தான் பொண்ணை கண்ணில் காமிச்சிருச்சுல. என்ன சொல்றீங்க? ஆமா மகேஸ்வரி, அந்த கடவுள் சரவணனுக்கான பொண்ணை கண்ணில் காமிச்சிட்டாரு. நிஜமாவா சொல்றீங்க? கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல, அப்படியே பழிச்சிருச்சு. எங்க அந்த பொண்ணு? எங்க என் மருமக? ஏய், இரு இரு, என்ன ரொம்ப ஓவரா நடிக்கிற? அப்பா இல்ல சரவணா, ரொம்ப தான் ஆர்வமா இருக்கேங்கிறது தான் அப்படி வாய் தவறி வந்துருச்சு. நீ என்ன நினைச்சு வேண்டுனியோ தெரியல மகேஸ்வரி. நீ வேண்டுனதை காட்டிலும் 100 மடங்கு நல்ல பொண்ணா அந்த கடவுள் காமிச்சிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் மகேஷ், யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல போனா அவளை பார்த்த உடனே அவ நல்லவதான்னு இவர் எப்படி முடிவு பண்ணாரு? அக்கா பேசாம இரு. இல்ல மகேஷ், நான் கேக்குறது நியாயமா இல்லையா? அத சொல்லு. நீ கேட்கறது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்விதான். ரோட்ல போற ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்ப இப்படி யோசிச்சு பாரு, உன் தங்கச்சிய இந்த கொலைக்கரையில நடந்து போக சொல்லு. இது கூனியா இல்ல கொலையறுக்க வந்த பாவியா இல்ல மோகினியா அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இது ஒண்ணு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ரத்த காட்டேரி தெரியற கண்ணுக்கு தேவதை வந்தா தெரியாமலா போயிடும்? அப்பா அம்மா, எல்லாரும் கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். சரவணா. என்ன சரவணா, என்ன? இல்லம்மா, இவரு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. என்னால இங்க இருக்க முடியாது. கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். போலாம் வாங்க. இருடா பா, இன்னும் 2 தடவைப்பா உனக்கான பொண்ணு அந்த சாமியே கண்ணில் காட்டுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருப்பா. அம்மா, ஒரு தடவை பார்த்ததே போதுமா? எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. வாங்க பேசாம வீட்டுக்கு போலாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, திருப்தியா? பாத்தீங்களா, உங்களால புள்ள எதுவும் வேணா வீட்டுக்கு போலான்னு சொல்றான். ஏங்க இப்படி பண்றீங்க? சரி சரி, இனிமே நான் எதுவும் பேசல, வாங்க போலாம். இல்லப்பா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. டேய், அதான் நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்கு திரும்ப திரும்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஐயோ அப்பா, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு அந்த பொண்ணு. சரவணா, உங்க அப்பாவை விடு. நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? சொல்லுங்கம்மா. இன்னைக்கு முழுக்க நீ இங்கதான் இருக்கணும். இன்னும் 2 தடவை அந்த பொண்ணு உன் கண்ணில் பட்டுருவா. இது உங்க அம்மா மேல சத்தியம். அம்மா, என்னம்மா? இந்த பாரு, நீ என் பேச்ச மீறணும்னு முடிவு பண்ணிட்டா நீ தாராளமா கிளம்பலாம். நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். அம்மா, இதுக்கு மேல இதை பத்தி பேச ஒண்ணும் இல்ல சரவணா. அம்மா, இல்லம்மா, நான் சரிம்மா, இன்னும் 2 தடவை பார்க்கணும், அவ்வளவுதானே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. நீ உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு கோவில் வாசல்ல போய் நின்னு சூரியனை பார்த்து கும்பிட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு உள்ள வாங்க. அவ்வளவுதானம்மா, வேற எதுவும் இல்ல? அவ்வளவுதான். சரி சரிம்மா, போயிட்டு வரேன். பாப்பா போலாம். வரேன். ஏண்டி, மறுபடியும் அவங்க 2 பேரையும் கோயில் வாசலுக்கு துரத்திட்ட? நான் நினைச்சது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா இவங்க 2 பேரையும் நிரந்தரமா கோவில் வாசல்லயே உட்கார வச்சிருவேன். அதுதான் நடக்க மாட்டேங்குதே. இந்த தடவை கண்டிப்பா நடக்கும். இவங்க 2 பேரும் கோவில் வாசலுக்கு போவாங்க. அங்க பவித்ரா கோலம் போட்டுக்கிட்டு இருப்பா. சாமி கும்பிட்டு முடிச்சு பார்த்தா இவங்க கண்ணுக்கு அவதான் தெரியவா. மா, அப்ப நம்மளும் போலாம்ல? இது எதுலயுமே நம்ம கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா தான் எல்லாமே மாறப்போகுது. பவித்ரா கோவில் வாசல்ல போட்டுக்கிட்டு இருக்கிறது கோலம் இல்லை, அப்பனுக்கும் மகனுக்குமான தலையெழுத்து. இங்க பாருங்க, நம்ம இந்த பக்கமா போய் பார்ப்போம் வாங்க. வாமா.
டேய் சரவணா, உன் சித்தி சொன்னதெல்லாம் விட்டுரு. நாம 2 பேரும் நேரா போய் சாமி கும்பிட்டுருவோம். ஏன்பா முறைக்கிற? திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆட பின்னாடி போயிருவோம். வாங்க வாங்க. அக்கா பாத்திருப்பான்ல அந்த பொண்ணு. ஆமா பார்த்திருப்பான். எங்க என்ன ஆச்சு? எந்திரிங்க. கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. கண்ணை திறங்க. போயிடுச்சா? ஒரு சரியாயிடுச்சா? நிமிஷம் இருங்க, நான் போய் கண்ணை கழுவிட்டு சரி, வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க. அண்ணன் பார்த்திருப்பான்லம்மா. நீ தான் கிளம்பி போக மாட்டியே. எதை வச்சு சொல்றீங்க? நீ தான் உன் சித்தி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கியாப்பா. உனக்கு அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சாமியை விட கர்ப்பத்திலேயே சுமக்காத உன் சித்தி தானே பெருசு. சரி சரி, முறைக்காத. உன் சித்தி சொன்ன மாதிரியே பண்ணிட்டு போலாம். இத பார்ப்பா, வீடு போற வரைக்கும் நீ வாயை தரக்கூடாது. சரி போலாம் வா. வாங்க. நான் சரவணா,